வணக்கம் எல்லாருக்கும். மாடர்ன் டைரி மெஷின்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ட்ராலி பிரஷ் கட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி உள்ள என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ட்ராலி பிரஷ் கட்டர், அதோட ஹேண்டில்ஸ், எல்என் கீ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல் கிட், ஆக்சிலேட்டர் கேபிள் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டோன் சேஃப்டி கார்டு எல்லாமே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போறது பாத்தீங்கன்னா பிரஷ் கட்டர் ஷாஃப்ட் ராடோட கனெக்ட் பண்ணோம்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு மேல அந்த எல்என் கீ யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் கியர் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன். இதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த போல்ட்டை நீங்க கழட்டி எடுத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசர் இருக்கும். அது கரெக்டா கனெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அது உள்ள நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் ட்ரிம்மர் ஃபிக்ஸிங் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அலுமினியம் உங்களுக்கு வாசர் வரும், அதை எடுத்து கரெக்டா அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டா அந்த ரவுண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுதான்னு பாத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போல்ட் போட்டு அதை கரெக்டா பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் லாக் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடு நீங்க திருப்பணும். நார்மலா பாத்தீங்கன்னா ரைட் சைடு பண்ணுவீங்க, இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகும். உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா லாக் பண்ணதுக்கு அப்புறம் எல்என் கீ யூஸ் பண்ணி அதை நல்லா லாக் பண்ணிடுங்க. எல்என் கீ பிடிச்சிட்டு நீங்க வந்து அதை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த லாக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அந்த போல்ட் லெஃப்ட்ல திருப்புறது. ஸோ இதை நல்லா நீங்க நல்லா டைட்டா திருப்பிட்டு நம்ம அலுமினியம் ட்ரிம்மர் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகணும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் ராட் ஃபிக்ஸிங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இது வந்து உங்களுக்கு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க லாக் பண்ணிக்கலாம் இன்னொரு போல்ட் போட்டு கீழேயும். நம்ம ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்றது இதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேமா வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க ஹேண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா ரெட் வயர், அதாவது சிகப்பு வயருக்கு சிகப்பு வயரும் கருப்பு வயருக்கு கருப்பு வயர் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம போறது பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஃபயரை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் கவர், இந்த பிளாக் கலர் கவர் இருக்குல்ல, அதை வந்து எல்என் கீ யூஸ் பண்ணி அந்த போல்ட்டை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் வயர் இருக்குல்ல, அதுல ஸ்க்ரூ இருக்கும், அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா டைட் பண்ணிட்டு அதுல சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுல உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு உள்ள விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ லூஸ் பண்ணீங்கன்னா உள்ள வயர் வந்து வெளியே வரும். அது அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ற வயர்ல உள்ள வந்து ஜாயிண்ட் அப்படி பண்ணிருங்க. அதை லாக் பண்ணிருங்க. நல்லா லாக் பண்ணதுக்கு அப்புறம் அப்பப்போ வந்து ஸ்க்ரூவை கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ண இந்த மாதிரி லாக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்க்ரூவை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப டைட் பண்ணிட வேண்டாம். மீன்ஸ் ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா ஆக்சிலேஷன் ஹார்ட் பண்ற சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டைட் பண்ணி லூஸ் பண்ணி அந்த வயரை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி அந்த வயர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டலா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அப்படியே லாக் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னு கரெக்டா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டா. அந்த ஆக்சிலேட்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ற பிளேடு கொஞ்சம் லூஸா ஓடும். ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு நீங்க டைட்டோ லூஸ் நீங்க உங்க கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதே எல்என் கீ யூஸ் பண்ணி நம்ம ஏர் ஃபில்டர் அந்த பிளாக் கவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல டோட்டலா கிளாக் வைஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை லாக் பண்றதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ராட் ஹோல்டர். இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா இதுல வந்து 6 போல்ட் வரும். அதை வந்து நம்ம எல்என் கீ யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஹோல்டரை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம போல்ட்டை ஒன்னொன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ராட் இருக்குல்ல, சப்போர்ட் ராட் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல்டருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் த ராட்ல அத கிளாம்ப் யூஸ் பண்ணிட்டு நம்ம போல்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வைசர் போட்டு இந்த பக்கம் எல்என் கீ யூஸ் பண்ணி நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதை டைட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா டைட் பண்ணுங்க. நம்ம கிளாம்ப்னால கொஞ்சம் ஸ்லோவா டைட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் சேஃப்டி கார்டு, அதாவது கல்லு நம்ம காலில் படாம இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணும் போது இந்த கார்டு யூஸ் பண்றோம். இதையும் சேம் அதே எல்என் கீ வச்சு தான் நாங்க லாக் பண்ணோம். கிளாம்ப் ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போல்ட் இன்சர்ட் பண்ணி நம்ம எல்என் கீ வச்சு கொஞ்சம் லாக் பண்ணிக்கலாம். மேலும் இந்த இன்ஸ்டாலேஷன்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.